இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்துஸ் වහන්සේගේ සුමිහිරි නාමයෙන් ඔබ සියලු දෙනාටම අපගේ ප්‍රේමණීය ආචාර්යය. இந்த நாளிலும் கூட கர்த்தர் எங்களோடு பேசும்படிக்காக அவரை நோக்கி ஒரு விஷயம் நாங்கள் பார்ப்போம். අද දවසේදී උන්වහන්සේ අප සමග කතා කරන පිරිස එක මොහොතක් උන්වහන්සේ දෙස බලමු. மகா பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, ශුද්ධකම පිරුණා වූ යහපත් පියාණනි, இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு நீர் பேசுவீராக. අද දවසේත් ඔබ වහන්සේගේ වචනය කරන කොටගෙන අප සමග කතා කළා. உம்முடைய வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளது. ඔබ වහන්සේගේ වචනය අපිව ප්‍රාණවත් කරන්න. உம்முடைய வார்த்தை அழியாததும் எங்களை நித்தியத்துக்கு கொண்டு போக வல்லமை உள்ள உம்முடைய வார்த்தை. ඔබ වහන්සේගේ වචනය විනාශ නොවෙන්නා වූ සදාතනිකත්වයට අපව ගෙන යන්නා වූ ඔබ වහන්සේගේ அந்த වචනය. வார்த்தையினால் எங்களை போஷிக்கும்படி காய்ச்சுமிக்க ඒ වචනය කරන කොටගෙන අපව පෝෂණය කරන පිරිස යාත්‍රා. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. යේසුස් වහන්සේගේ නාමයෙන් යාත්‍රා කරනවා යහපත් පියාණනි. ஆமென் ஆமென் ஆமென். இந்த நாளிலும் கூட අද දවසේ தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். දෙවියන් වහන්සේගේ වචනය අපි මෙනෙහි කරන්නට இந்த යනවා. நாளிலே ஒரு தலைப்பை நான் கொடுப்பேன் என்றால் අද දවසේදී එක මාතෘකාවක් මම දෙන්නේ නම් பகுத்தறிவின் முக்கியத்துவம். විමසා දැනගැනීමේ අවශ්‍යතාවය වැදගත්කම. பகுத்தறிவின் முக்கியத்துவம். විමසා දැනගැනීමේ වැදගත්කම. இந்த பகுத்தறிவு என்பதை உங்களோடு நான் சற்று பேச விரும்புகிறேன். මේ විමසා දැනගැනීම කියලා කියන එක ටික වෙලාවක් මම ඔබ සමග කතා කරන්න කැමතියි. வேதத்தின்படி நாங்கள் இதை பார்க்கும்போது இது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு காரியமா இருந்தாலும் அதிகமாய் பேசப்படாத ஒரு காரியமா இருக்கிறது. බයිබලයට අනුව මේක වැදගත් වූ දෙයක් තමයි, නමුත් වැඩියෙන් කතා නොකරන්නා වූ දෙයක්. அநேகர் இதை குறித்து அதிக ஆழமாய் பேசுவதில்லை. බොහෝ අය මේ ගැන වැඩියෙන් ගැඹුරව කතා කරන්නේ. இந்த நாளிலே அதனுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் இந்த கொஞ்ச நேரத்துக்கு கூட நாங்கள் முடிந்த அளவு நாங்கள் பார்ப்போம். නමුත් අද දවසේදී මේකේ තිබෙනා වැදගත්කම ගැන මේ ටික වෙලාවෙදී අපි බලන්නට යනවා. ஆகிலும் அநேக நேரங்களிலே இதை தவறாக புரிந்து கொள்ளுகிற வாய்ப்பும் அநேகருக்கு உண்டு. නමුත් බොහෝ අවස්ථාවන්වලදී මේක වැරදි ලෙස තේරුම් ගන්නා වූ අවස්ථාවලුත් බොහෝ අයට තිබෙනවා. அதாவது பகுத்தறிவையும் நியாயம் தீர்க்கிறதையும் அநேக பேர் குழப்பிக் கொள்கிறார்கள். විමසීමද විනිශ්චය කිරීමද දෙකම බොහෝ අය මේ කැළඹිල්ලට පත් වෙනවා. அதாவது இது இரண்டுக்கும் இடையிலே இருக்கிற அந்த லைன், அந்த கோட்டை அவர்களால் மறைந்து கொள்ள முடியவில்லை. මේ දෙකට අතරමැද තිබෙනා මේ ලයින් එක ඒගොල්ලන්ට අඳ ගන්නට බෑ. நாங்கள் அதற்கு அடித்தளமாக வாசிப்போம். ඒකට ආකාරයක් අපි කියවමු. யோவானுடைய சுவிசேஷம் 7வது அதிகாரம், යෝහන් සුභාරංචියේ 7 වෙනි පරිච්ඡේදය. மன்னிக்கவும் 8வது அதிகாரம். 8 වෙනි පරිච්ඡේදය. நாங்கள் இந்த அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். අපි මේ පරිච්ඡේදයේ එක සිදුවීමක් අපි කියවනවා. விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் பிடிப்பட்ட ஒரு ஸ்திரியை இயேசுவினிடத்திலே கொண்டு வருகிறார்கள். අනාචාරකම් කරද්දීම අතට අසු වුණා වූ එක ස්ත්‍රියක් ගැන. அதாவது அவளை கொண்டு வந்து இயேசுவிடம் வைக்க காரணம் என்ன? එරගෙනල්ලා යේසුස් වහන්සේ ළඟ තබන්නට හේතුව කුමක්ද? அவர்கள் கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த வார்த்தை அவரிடமிருந்து பிறக்க வேண்டும். ඇයට ගල්ගසා මරන්න ඕනේ කියලා කියන්නා වූ ඒ වචනය උන්වහන්සේගෙන් පිටත් වෙන්නට. ஆனாலும் இயேசு என்ன செய்கிறார்? නමුත් යේසුස් වහන්සේ මොනවද කරන්නේ? அவர்கள் தொடர்ந்து ஓயாமல் 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், ஓயாமல் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். ඒගොල්ලන් නොකඩවාම දිගින් දිගටම අහමින් හිටියා. ஆனாலும் இயேசு கீழே குனிந்தவராக தன் விரலினால் தரையிலே எழுதிக் கொண்டிருக்கிறார். නමුත් යේසුස් වහන්සේ බිම පහත් වෙලා තමන්ගේ ඇඟිල්ලෙන් බිම ලියාගෙන. அவர் இப்படி எழுதிக் கொண்டு இருக்கும்போது උන්වහන්සේ මේ ආකාරයෙන් ලියමින් இவர்கள் ඉඳලා தொடர்ச்சியாக கேட்டதின் நிமித்தமாக දිගින් දිගටම අහගෙන හිටපු නිසා இயேசு நிமிர்ந்து பார்த்து, යේසුස් වහන්සේ කෙලින් බලලා முதலிலே பாவம் செய்யாதவன் முதலாவது கல்லை எறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து விட்டார். ඔබගෙන් පව් නොකරන්නා වූ යම් කෙනෙක් ඇද්ද පළවෙනි ගල ඇයට ගහන්න කියලා කියනවා වුණා. அதன் பின்பதாக மறுபடியும் அவர் நிமிர்ந்து பார்க்கும்போது කියලා නැවත වාරයක් උන්වහන්සේ කෙලින් ඉඳලා බලන විට அந்த இடத்துல ஒருவரும் இருக்கவில்லை. ඒ ස්ථානයේ කිසිවෙක් හිටියේ. அந்த பிள்ளை தவிர மற்றவர்கள் எல்லாரும் ஒருவராய் அவர்கள் கற்களை கீழே போட்டு அவர்கள் அந்த இடத்தை விட்டு ඒ போய்விட்டார்கள். කාන්තාව ඇරෙන්නට අනිත් සියලු දෙනාම එක්කෙනා එක්කෙනා ලෙස ගල් සියලු දේ බිමට තියලා ඒගොල්ලන් යන්න පටන් அப்பொழுது ගත්තා. இயேசு அவளை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தையை தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். එවිට යේසුස් වහන්සේ ඇය දෙස බලලා කිව්වා වූ එක වචනයක් තමයි මම ඔබ සමග බෙදා 11ாம் வசனத்திலே
வசனத்திலே 11 වෙනි இயேசு වගන්තියේ அவளை பார்த்து சொல்லுகிறார். යේසුස් වහන්සේ ඇය දෙස බලා කියනවා. அவள் ஆண்டவரிடம் பேசுகிறார். ஆனாலும் இயேசு அவரிடம் சொல்லுகிறதை தான் உங்களோட பேச ඇය போகிறேன். දෙවියන් වහන්සේ සමග කතා කරනවා. නමුත් යේසුස් වහන්සේ ඇය සමග කතා කරන දේ තමයි මම ඔබ සමග இயேசு කියන්නේ. அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். ඒ විට යේසුස් වහන්සේ මමත් නුඹ වරදට පත් නොකරමි. ඵල යන්න. මෙතෙන් පටන් තවත් පව් නොකරන්නයි ඇයට කීසේක. இயேசு என்ன செய்கிறார்? යේසුස් වහන්සේ මොනවද කරන්නේ? அவளை பார்த்து, ඇය දෙස බලලා நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. මම නුඹ විනිශ්චයට පත් කරන්නේ නැහැ. அதாவது தமிழிலே ஆக்கினை என்று இருக்கிறது, அதை நாங்கள் ஜட்ஜ் பண்ணுகிறது என்று எடுக்கலாம். அதாவது நானும் உன்னை நியாயம் தீர்க்க போவதில்லை, මමත් ඔබ විනිශ්චය කරන්නේ නැහැ. நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க போவதில்லை, මම නුඹව විනිශ්චය කරන්නේ නැහැ. நீ தண்டனைக்குரியவள் என்று நானும் சொல்ல போவதில்லை. ඔබ දඬුවමට යුතු කෙනෙක් කියලා මමත් කියන්න යන්නේ නැහැ. ஆகிலும் නමුත් நீ இனி பாவம் செய்யாதே. නුඹ මින් පසුවදී පව් නොකරන්න. ஆகவே இயேசு இரண்டு கூற்றுகளை ஒன்றோடு ஒன்று சேர்த்து சொல்லுகிறார். යේසුස් වහන්සේ ඒක දෙකක්ම දෙවිදියකට එකට එකතු කරලා කියනවා. அதாவது முதலாவது சொல்லுகிறார், පළමුව කියනවා நான் உன்னை நியாயம் தீர்ப்பதில்லை. මම ඔබ විනිශ්චය කරන්න යන්නේ නැහැ. இரண்டாவதாக சொல்லுகிறார், දෙවෙනුව කියනවා நீ போய் பாவம் செய்யாதே. ඊට පස්සේ ඔබ කියලා පව් அப்படி නොකරන්න. என்றால் இன்னொரு விதத்திலே நீ ஒரு பாவி, එහෙනම් එක තවත් එක ආකාරයකට නුඹ එක පව්කාරයෙක්. பாவம் செய்யாதே என்று சொல்லுகிறார். පව් නොකරන්න කියලා කියනවා. அதுதான் பகுத்தறிதல். ඒක තමයි විමසා දැනගැනීම. முதலாவது அவர் நியாயம் தீர்க்கவில்லை, පළමුව උන්වහන්සේ ඇය විනිශ්චයට පත් කරේ නැහැ. ஆனாலும் அவளை பகுத்தறிந்து கொண்டார். නමුත් ඇය විමසා දැනගන්නවා. இன்றைக்கு இதுதான் சபைகளுக்குள் இருக்கிற மாபெரும் பிரச்சனை. අද මේක තමයි සභාවල් මැද තිබෙනා වූ විශාල இது ஒரு ප්‍රශ්නයක්. பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கிறது. විශාල වූ ප්‍රශ්නයක් තිබෙනවා. நான் அதை சொல்ல காரணம், මම ඒක இன்றைக்கு කියන්නේ கண்மூடித்தனமாக අද නිකන් අන්ධ ආකාරයකට நாங்கள் சொல்லுகிறோம், நாங்கள் யாரையும் நியாயம் தீர்க்க கூடாது என்று கண்மூடித்தனமாக நினைத்ததெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். අපි කවුරුවත් විනිශ්චය කරන්න හොඳ නැහැ කියලා සිතපු දේ සියල්ලම පිළිගන්නවා. நாங்கள் உதாரணமாக அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளிலே අපි උදාහරණයක් ලෙස ක්‍රියාපොතේ அப்போஸ்தலரை திருப்பிக் கொள்வோம். ක්‍රියාපොත හරවගනිමු. 17வது அதிகாரம் 17 වෙනි වගන්තියේ 10வது 11வது வசனங்களில் இப்படி வாசிக்கிறோம். 10 11 වගන්තියින් මෙලෙසවක් කියවනවා. அங்கே பரிசுத்த பவுல் பிரசங்கம் பண்ணின பின்பதாக සුදු පවුල්තුමා දේශනා කළයින් පසුව அவருடைய பிரசங்கத்தை குறித்து ඔහුගේ දේශනාව ගැන பெரோயா பட்டணத்தாரை குறித்து சொல்லப்படுகிறது. බෙරිය නුවර ගැන කියනවා. அதாவது 11ஆம் வசனத்திலே 11 වෙනි වගන්තියේ அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு ඒ නුවර අය සියලු දෙනා මුළු සිතින් වචනය පිළිගෙන காரியங்கள் இப்படி இருக்கிறதோ என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் කාරණා මෙසේ දැනගන්නා පිණිස මෙසේදයි දැනගන්නා පිණිස දවස්පතා ලියවිලි සොයමින් தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிற நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். தெசலோனிකේහි අයවලුන්ට වඩා උතුම් වූ அவர்கள் செய்த சிறப்பான காரியம் என்ன? ඒගොල්ලන් කළා වූ උතුම් වූ දේ பரிசுத்த කුමක්ද? பவுல் பிரசங்கித்த பின்பதாக සුදු පවුල්තුමා දේශනා කරයින් அவர்கள் පස්සේ வீடுகளுக்கு போய் ඒගොල්ලන් නිවසල அவர்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தார்கள். දේව වචනේ ඒගොල්ලන් විමසා அவர் බැලුවා. சொல்லுவதும் வேதத்தில் இருப்பதும் அது ஒத்து போகிறதா என்று பார்த்தார்கள். එයා කියන දේ බයිබලයේ තියෙන දේ එක සමානව යනවද කියලා ඒගොල්ලන් විමසා அவர் බැලුවා. சொல்லுவது வேதத்திலே பழைய ஏற்பாட்டிலே இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்தார்கள். ඒගොල්ලන් දේව වචනේ කියනා වූ දේවල් පරණ කිවිසුමේ තිබෙනවද කියලා ඒගොල්ලන් විමසා බැලුවා. ஆகவே அவர்களுக்கு அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே கொடுக்கப்பட்ட பெயர் நற்குணசாலிகள். එම නිසා ඒගොල්ලන්ට ඒ ක්‍රියාපොතේ දෙනු ලැබුවා වූ ඒ නම ඇවිල්ලා යොහොඳ උතුම් ගුණාංග තිබෙන්නා වූ. ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். එම නිසා ස්වාමීන් වහන්සේට ஆனால் ස්තුති. இன்றைய சபைகளிலே என்ன நடக்கிறது? නමුත් අද සභාවල් වල මොනවද සිදුවේ? யார் என்ன பிரசங்கம் பண்ணினாலும் කවුරු මොනවද දේශනා කළා? நாங்கள் விசுவாசிகள் இப்படி யோசிக்கிறார்கள். අපි ඇදහිලිවන්තයන් මෙලෙස කල්පනා விசுவாசிகள் කරනවා. சொல்லுகிறார்கள், ඇදහිලිවන්තයන් நாங்கள் யாரையும் ஒன்றும் நியாயம் தீர்க்க கூடாது අපි කවුරුවත් විනිශ්චය කරන්න அப்படி හොඳ என்று சொல்லிவிட்டு එසේ කියලා ஊழியர்கள் என்ன வித்தைகள் காட்டி என்ன செய்தாலும் அவை எல்லாவற்றையும் கண்மூடித்தனமாய் ஏற்றுக்கொள்கிறார்கள். සේවකයන් ඇවිල්ලා මොන මැජික් පෙන්නලා ඒගොල්ලන් මොන විදිය කරත් වුණොත් හරි ඒගොල්ලන් අන්ධ වූ ආකාරයෙන් ඒක පිළිගන්නවා. இந்த காரியங்கள், இந்த ஊழியர்கள் பிரசங்கம் பண்ணுவது, இந்த ஊழியர்கள் செய்யும் காரியங்கள் வேதத்துக்கு ஒத்து இருக்கிறதா என்று அவர்கள் ஆராய்ந்து பார்ப்பதில்லை. මේගොල්ලන් කියන්නා වූ දේවල් මේ දේව වචනයක සම්බන්ධ වෙලා තිබෙනවද කියලා විමසා බලනවා. இவர்கள் பார்ப்பதில்லை. විමසා බලන්නේ ஏதோ ඒගොල්ලන්. கண்டதை கேட்டதை ஏற்றுக்கொள்கிறார்கள். මේගොල්ලන් දුටුවා උදේ අසුවා උදේ පිළිගන්නවා. ஊழியர்களும் அதற்கு ஏற்றவாறு සේවකයන්ත් ඒකට යුතු அவர்கள் ආකාරයෙන් இவர்களை ஜனங்களை பயமுறுத்தி வைத்திருக்கிறார்கள். ඒගොල්ලන් ජනතාව බය කරලා நீங்கள் තමයි நியாயம் தீர்க்க கூடாது, ඔබ විනිශ්චය කරන්න හොඳ නැහැ. ஊழியர்களை நியாயம் தீர்க்க கூடாது, சேவகයන් அதற்கு விநிශ්චය தண்டனை කරන්න. வரும். ඒකට දඬුවම් இப்படி
என்று சொல்லி நாங்கள் சொல்லுவதெல்லாம் சத்தியம் என்ற மாதிரி பேசுகிறார்கள். අපි කියනවා දේ සියල්ලම සත්‍යතාවය කියලා කියන විදිහට කතා කරනවා. இந்த இரண்டு காரியங்களுக்கு இடையில கொஞ்சம் வித்தியாசத்தை உங்களுக்கு காட்டி கொடுக்க விரும்புகிறேன். මේක අතරේ තිබෙනා වෙනස ඔබට පෙන්වන්න කැමතියි. நியாயம் தீர்ப்பதற்கும் அதே போல பகுத்தறிவதற்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் judgment and discernment ரெண்டு வித்தியாசத்தை காட்டி கொடுக்கிறேன். විනිශ්චය කිරීමට විමසා බැලීමටත් ඒක අතර තිබෙනා වෙනස කුමක්ද කියලා බලන්න යනවා. அதாவது இதை டிக்ஷனரியிலே நாங்கள் பார்க்கும்போது මේක ශබ්දකෝෂය තුල අපි බලන විට இந்த judgment இல்லாவிட்டால் நியாய தீர்ப்பு என்பது මේ විනිශ්චය කියලා කියන්නේ ஒரு காரியத்தை குறித்தோ நபரை குறித்தோ நாம் சொல்லும் இறுதி கருத்து. ඒක පුද්ගලයෙක් ගැන හෝ යම් කරුණක් ගැන හෝ කියනා අවසාන උත්තරය. இல்லாவிட்டால் ஒரு எஸ்டிமேட். ඒක අවසාන උත්තරය. இல்லாவிட்டால் அவர்களை குறித்து குறை சொல்லுவது, ஒப்பிட்டு பார்ப்பது. එසේ නැත්නම් ඔවුන් ගැන කියනා අඩුපාඩු ගැන සම්බන්ධ කරලා බලන එක. அவரை விட நான் மேன்மையானவன். ඔහුට වැඩිය මම උතුම්. இறுதியிலே අවසානයේදී இதுதான் முடிவான தீர்ப்பு, தீர்மானம். මේක තමයි අවසාන තීරණය. இதுதான் ஜட்ஜ்மென்ட் இல்லாவிட்டால் நியாயம் தீர்ப்பது. මේක තමයි විනිශ්චය කිරීම. ஆனால் பகுத்தறிவு என்பது என்ன? නමුත් විමසා දැනගැනීම කියන එක කුමක්ද? ஒரு பொருளை பார்த்து එක භාණ්ඩයක් ஒரு நபரை பார்த்து එතනම එක පුද්ගලයෙක් දැස බලලා இது தகுதியுடையதா தகுதியற்றதா මේක සුදුසුයිද නැත්නම් නුසුදුසුයිද இப்படியாக அறியும் ஒரு திறன் தான் இந்த பகுத்தறிவு. මෙවැනි ආකාරي දැනගන්නා වූ මේ தත්ත්වය තමයි මේ විමසා බැලීම. அது மட்டுமல்ல இது நல்ல தெரிவுகளை எடுப்பதுதான் இந்த பகுத்தறிவு. හොඳ තෝරා ගැනීමක් ගන්න එක තමයි මේ විමසා දැනගැනීම. மனதிலே மனசின் ஒன்றை இன்னொன்றிலிருந்து அதை பிரித்து எடுப்பது அதுதான் இந்த டிசர்ன்மென்ட் இல்லாவிட்டால் பகுத்தறிவு. යම් දෙයක් තව දෙයකින් වෙන් කරලා ගැනීම තමයි මේ විමසා දැනගැනීම. இல்லாவிட்டால் நாங்கள் இப்படி சொல்லுவோமே. එසේ நான் ஒரு உதாரணத்தை தருகிறேன். උදාහරණයක් දෙන්න. உங்களுக்கு அது இலகுவாய் விளங்குவதற்கான ஒரு உதாரணம் தருகிறேன். ඔබට ඒක පහසුවෙන් තේරෙන පිණිස උදාහරණයක්. நாங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு நாங்கள் போகிறோம். අපි එක සුපර් මාකට් එකකට ஒரு යනවා. ஜாமை வாங்க போகிறோம். එක ජෑම් එකක් ගන්න යනවා. இப்பொழுது நான் முதலாவது நியாயம் தீர்க்கிறதை சொல்ல போகிறேன். දැන් මම විනිශ්චය කරන එක ගැන මම ඔබට இந்த කියන්නම්. ஜாமை எப்படி நியாயம் தீர்க்கிறது என்று நான் காட்ட මේ போகிறேன். ජෑම් එක කොහොමද මම විනිශ්චය කරන්න කියලා ඔබට පෙන්නන්න. அந்த ஜாம் போத்தலை எடுத்து අපි ඒ ජෑම් බෝතලය අරගෙන இந்த ஜாம் ஒன்றுக்குமே உதவாது. මේ ජෑම් එක කිසිම ප්‍රයෝජනයක් இது නැහැ. யார் சாப்பிடுவா? මේක කවුද කන්නේ? இது நல்லது இல்ல. මේක හොඳ නැහැ. நான் வீட்டிலே செய்யும் ஜாம் இதை விட நல்லதா இருக்கிறது. මම නිවසේ හදන්නා වූ ජෑම් ඊට වැඩිය හොඳයි. இதிலே ஒரு ருசியுமே இல்ல. මේක කිසිම රසයක් இதுல නැහැ. பிரயோஜனமே இல்ல. කිසිම ප්‍රයෝජනයක් அப்படி නැහැ. என்று சொல்லுவது நியாயம் தீர்ப்பு. එසේ කීම විනිශ්චය. அதாவது அதிலே முடிவான தீர்மானத்தை கொடுத்து விட்டோம். ඒකේ අවසාන තීරණය දුන්නා. இப்பொழுது பகுத்தறிவை காட்டுகிறேன். දැන් විමසීම පෙන්නන්න. அதே சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறோம். ඒ සුපර් මාකට් එකට அதே මෙන්න. ஜாமை எடுக்கிறோம். ඒ ජෑම් එකම ගන්නවා. அதே எக்ஸ்பைரி டேட்டை பார்க்கிறோம். ඒකේ කල්ලිකුත් වීමේ දවස அதை බලනවා. பார்த்து நம்ம சொல்லுகிறோம் ஐயோ நாட் கொஞ்சம் குறைவா இருக்கிறது இதை எடுக்காமல் இதை விட்டு விடுவோம் என்று நினைக்கிறோம். මේකේ ටික දවසක් වත් තමයි තියෙන්නේ අඩු දවස් ප්‍රමාණයක් තමයි තියෙන්නේ ඒ නිසා මේක ගන්න නැතුව අතාරින්න. இல்லாவிட்டால் யோசிக்கிறோம் இந்த ஜாமை விட நான் மாம்பழை ஜாம் வாங்கினால் பிள்ளைகளுக்கு அது உதவியா இருக்கும் என்று வேறொரு ஃபிளேவரை வாங்குகிறோம். මේ ජෑම් එක ගන්නවට වැඩිය වෙන ෆ්ලේවර් එකක් ගනිමු කියලා මේක දරුවන්ට හොඳයි කියලා අපි ඒක ගන්නවා. இந்த சின்ன போத்தலை விட கொஞ்சம் பெரிய போத்தலாய் வாங்கினால் எனக்கு லாபமா இருக்கும். இது பகுத்தறிவு. මේ කුඩා බෝතලේ ගන්නවට වැඩිය ලොකු බෝතලේ ගන්න එක මට ටිකක් ලාභයි. මේක තමයි විමසා දැනගන්න. இதை உலகத்தில் நாங்கள் செய்கிறோம். මේක අපි ලෝකයේ කරනවා. ஆனாலும் சபைக்குள்ளே ஆவிக்குரிய காரியங்களில் நாங்கள் செய்வது குறைவு. නමුත් සභාව තුළ ආත්මික දේවල් වල අපි කරන එක අඩුයි. ஆவிக்குரிய ரீதியிலே ආත්මික ආකාරය. எல்லாவற்றையும் கண்டபடி நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். සියලු දේවල්ම ඔහේ නිකන් ආවට ஆகவே ගියා. வேதத்திலிருந்து பரிசுத்த பவுல் எங்களுக்கு என்ன செய்ய சொல்லுகிறார் என்பதை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். බයිබලයේ ඉඳලා ශුද්ධ පාවුල්තුමා මොනවද කරන්න කියන්නේ කියලා අපි ඔබට පෙන්නන්න. 1 தெசலோனிக்கேயர் 1 தெசலோனிකේ 5வது அதிகாரத்திலே 5 වෙනි පරිච්ඡේදයේ நாங்கள் வாசிப்போம் 20வது வசனத்திலே இருந்து. අපි කියවමු 20 වෙනි වගන්තිය. 20வது வசனம் இப்படி சொல்லுகிறது. 20 වෙනි වගන්තිය මෙලෙස කියනවා. தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள். අනාගත වාක්‍යයෙන් සුළු කොට නොසිතා. அதாவது தீர்க்க தரிசனம் மட்டுமல்ல, ඒ කියන්නේ අනාගත වාක්‍යයෙන් විතරක් නෙවෙයි. இந்த இடத்துல சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தை. මේ ස්ථානයේ කියන්නේ කියනු ලබන්නා වූ දෙවියන් වහන්සේගේ වචනය. அது ஒரு பிரசங்கமா இருக்கலாம், ඒක එක ஒரு දේශනාවක් தீர்க்க தரிசனமா இருக்கலாம். අනාගතයක් වෙන්න පුළුවන්. செய்திகளே தீர்க்க தரிசனங்கள் தான். පණිවිඩයම අනාගත වාක්‍යය. ஆகவே இந்த தீர்க்க தரிசனங்களை මේ අනාගත වාක්‍යය அற்பமாய் எண்ணக்கூடாது. සුළු කොට නොසිතා. அதாவது பார்க்கிறது எல்லாத்தையும் தப்பாய் நினைக்க கூடாது. නිසා බලන සියල්ලම වැරදියට அதை හිතන්න. செய்யக்கூடாது. ඒක කරන්න හොඳයි. ஆகிலும் 21வது
வசனம் பாருங்கள். 21 වෙනි වගන්තිය බලන්න. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து සියල්ල සෝදිසි කර බලන්න. நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். යහපත් දේ තදින් අල්ලාගන්න. எல்லாவற்றையும் சோதித்து பாருங்கள். සියල්ලම සෝදිසි කර அந்த බලන්න. ஜாமை போல ඒ ජෑම් එක වගේ டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ටෙස්ට් කරලා බලන්න. அந்த பெரிய பட்டணத்தாரை போல ඒ බෙරිය නුවර අය වගේ அவர்கள் சோதித்து பார்த்தார்கள். ඒගොල්ලෝ සෝදිසි කරලා இவர்கள் බැලුවා. பிரசங்கப்படுவது வேதத்துக்கு இசைவா இருக்கிறதா? මෙයා දේශනා කරන එක බයිබලයේ සමග இவர்கள் සම්බන්ධයි. சொல்வது வேதத்தோடு ஒத்து போகிறதா? මෙයා දේශනා කරන එක දේව වචනය සමග සම්බන්ධ இது மிக වෙනවා. முக்கியமான காரியம். මේක වැදගත් இதை උදේ. இன்றைக்கு கிறிஸ்தவ சபைகளுக்குள்ளே நாங்கள் காண முடியாது இருக்கிறது. මේක අද කිතුණු සභාව තුළ දකින්නට බෑ. இதை நாங்கள் இப்படி இன்னும் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறேன். තවත් එක උදාහරණයක් ඔබට පෙන්නන්න. எபிரேயருடைய புத்தகத்திலே හේබ්‍රව පොතේ எபிரேயருடைய புத்தகத்திலே හේබ්‍රව පොතේ 5வது அதிகாரம் 5 වෙනි පරිච්ඡේදයේ நாங்கள் 14வது வசனத்தை பார்க்க போகிறோம். 14 වෙනි වගන්තිය අපි බලන්න යනවා. அதுக்கு மேலே வசனங்கள்ல சொல்லப்படுகிறது. ඒකට ඉහළ වචනවල කියනවා காலத்தை பார்த்தால் நீங்கள் காலத்தை பார்த்தால் இப்பொழுது நீங்கள் போதகராய் இருக்க வேண்டும். 12லே ඔබගේ කාර්යයට අනුව බැලුවා නම් ඔබ ගුරුවරයෙක්ව සිටිය යුතුයි. இப்பொழுது மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டும். ඔබ දැන් අනිත් අයට උගන්විය நான் යුතුයි. காலத்தை பார்த்தால் කාලය දැස அதே බැලුවා. விசுவாசிகள் தான். මරණදීලිවන්තයා. ஆனால் ඔබ நீங்கள் இன்னும் குழந்தைகளாக இருக்கிறீர்கள். ඔබත් ඔබ ලදරුවන් ලෙස ඉන්නවා තමයි. குழந்தைகளாக இருக்கிறீர்கள். ලදරුවන් ලෙස ඉන්නවා. இன்றைக்கு சபைகளிலே අද සභාවල குழந்தைகள் அதிகமாக இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ලදරුවන් වැඩියෙන් ඉන්නවා කියලා කියන එක තමයි. அநேக பேர் வேதத்தை படித்து வளர்ந்த விசுவாசிகள் இன்றைக்கு குறைவு. බොහෝ ආකාරයෙන් බයිබලයේ බලලා ඉගෙන ගත්තා වූ ඇදිලිවන්තයන් අද අඩුයි. ஏனென்றால் இன்றைக்கு ஒரு சில வாக்குத்தத்த வசனங்களை வைத்தே காலத்தை ஓட்டிக் கொண்டிருக்கிறார்கள். අද සමහර අනාගත වාක්‍ය වචන තබන කාලය දුවමින් ඉන්නවා. ஏதாவது ஒரு 2 வாக்குத்தத்தம் அதை வைத்து ஒவ்வொரு நாளும் பிரசங்கங்கள். ඒක අනාගත වාක්‍ය වචන දෙකක් ඒක තබන கர்த்தருடைய ஆற்றுவார் சேற்றுவார் இப்படியே போகிறது. ස්වාමීන් වහන්සේ ඔබ ඔසනසයි නලවයි මේ වගේම යනවා. இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம் 14வது අද வசனம். අපි බලමු 14 වෙනි වගන්තිය. பலமான ஆகாரமானது. பலமான ஆகாரம். දෙඩි ආහාර. அதாவது இது வேதத்திலிருந்து பலமான ஆகாரம் கொடுக்கும்போது බයිබලයේ ඉඳලා දැඩි ආහාර දෙන විට நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பிராக்டிஸினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். දැඩි ආහාර ඕනෑ වන්නේ යහපත සහ අයහපත විමසා බලන්නට විවහාරයෙන් පුරුදු පුහුණු වූ ඉන්ද්‍රියයන් නැති සම්පූර්ණ වූ அது තැනැත්තන්ට. என்ன சொல்லுகிறார்? මොනවාද இந்த කියන්නේ? எழுத்தாளர் என்ன சொல்லுகிறார்? මේ කතුවරයා මොනවාද කියන්නේ? அதாவது இந்த பகுத்தறிவை මේ විමසා දැන ගැනීම. பாருங்க 5ஆம் வசனம் நடுப்பகுதி 14ஆம் வசனம் நடுப்பகுதியில் இருக்கிறது. බලන්න මේ 14 වෙනி වගන්තියේ මැද කොටස இந்த තිබෙනවා. பகுத்தறிவு பயிற்சியினால் பிராக்டிஸ் பண்ணுவதனால் தான் வருகிறது. මේක විවහාරයෙන් පුරුදු පුහුණු වයින් තමයි මේක එන්නේ. அதாவது சிறு வயதிலே ඒ කියන්නේ කුඩා කාලේ நாங்கள் கடைக்கு போகும்போது எல்லாம் ஒரு மரக்கறிகளை பார்த்தால் எல்லாம் ஒரே போல தான் இருக்கு, ஒன்றை போல இருக்கு. අපි කඩේට යන විට කුඩා කාලේ කඩේට ගියා නම් එළවලු දැස බැලුවා නම් ඔක්කොම එක වගේ තමයි ஆனால் තියෙන්නේ. வளர வளர எங்களுக்கு தெரியும் නමුත් අපි වර්ධනය වෙන්න අපිට இந்த දන්නවා. மரக்கறியை நான் இப்படித்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். මේ එළවලු අපි මෙහෙම තමයි இது තෝරගන්නේ. அழுகினது, මේක කුණු වෙලා. இது நாங்கள் பாவிக்க முடியாது, මේක අපි පාවිච්චි කරන්නට இது බෑ. இதற்காக பாவிக்கலாம். මේක උදෙසා அதுதான் පාවිච්චි කරන්න. பகுத்து அறிவது, அதை பிரித்து அறிவது. ඒක තමයි ඒක වෙන් කරලා දැන ගැනීම. විමසා දැන ගැනීම. அதை எப்படி பழகிக் கொள்வார்களா? ඒක කොහොමද පුරුදු වෙන්නේ? பயிற்சியினாலே. පුහුණුව அது තුළ. யாருக்கு உண்டாகிறது? කාට් එක ඇති වෙන්නේ. முதிர்ச்சி அடைந்தவர்களுக்கு. ඒක වැඩි වියටපත් වුණා වගේ. இன்றைக்கு சபைகளிலே நாங்கள் முதிர்ச்சி அடைவதில்லை. අද සභාවල් වල අපි වැඩි වියටපත් யாரோ වෙන්නේ. பிரசங்கம் பண்ணுகிறார்கள், කවුදෝ දේශනා எங்களுக்கு කරනවා. சரி பிழை ஒன்றுமே வித்தியாசம் தெரிவதில்லை. අපිට හරි හෝ වැරදි හෝ කිසිම දෙයක වෙනසක් තේරෙන්නේ முழு முழு சுவிசேஷங்களிலும் මුළු සුභාරංචියේ இயேசு அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம் தான், යේසුස් වහන්සේ නිතර කියනවා நல்ல தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாருங்கள், බොරු අනාගත වතුරුවරුන්ගෙන් ප්‍රවේශම් நல்ல போதகர்களுக்கு எச்சரிக்கையாருங்கள். බොරු ගුරුවරුන්ගෙන් ප්‍රවේශම් என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, මේට සමන් දෙන්නා වූ යහපත් සහෝදරයෙක් நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கட்டும். මම ඔබගෙන් එක් ප්‍රශ්නයක් අහනවා. இன்றைக்கு இருக்கிற ஒரு 5 கள்ள தீர்க்கதரிசிகளுடைய பெயர்களை சொல்லுங்கள் பார்ப்போம். අද ඉන්නා වූ එක අනාගත වතුරුවරුන් බොරු අනාගත වතුරුවරුන් පස් දෙනෙක්ගේ නම් කියන්න බලන්න. எங்களுக்கு தெரியாது என்று சொல்லுவீர்கள். අපිට දන්නේ නැහැ ஐயோ කියන්නේ. நாங்கள் யாரையும் ஏன் இருக்க மாட்டோம், අයියෝ අපි කවුරුවත් විනිශ්චය அவர்கள் කරන්නේ செய்வதை செய்யட்டும், ඒගොල්ලන් කරන දේ කරන්නේ. எங்களுக்கு தெரியாது. අපිට දන්නේ නැහැ. ஏன் எங்களுக்கு தெரியாது? ඇයි අපිට දන්නේ නැහැ? வேதத்தை நாங்கள் படிக்காதபடினால் බයිබලය අපි කියවන්නේ නැති பகுத்தறிய முடியாதவர்களாய் இருக்கிறோம். විමසා දැනගන්නට බැරුව ඉන්නවා. எது சரி எது பிழையானது தெரியாது. කුමක්ද හරි කුමක්ද වැරදි කියලා අපිට දන්නේ නැහැ. தீர்க்க தரிசனங்கள் வருகிறது, අනාගත වාක්‍ය එනවා. செய்திகள் வருகிறது, අනිවිඩය එනවා. எது உண்மையானது எது பொய்யானது என்று எங்களுக்கு தெரியாது. කුමක්ද සැබෑ දේ කුමක්ද බොරු දේ කියලා අපිට
අපිට දන්නේ இந்த නැහැ. நாட்களிலே சபைக்கு என்ன தெரியுமா முக்கியமாய் தேவை? මේ දවස්වල සභාවට වැදගත් වශයෙන් අවශ්‍ය දේ මොනවද? கர்த்தர் தெளிவாய் என்னோடு பேசினது உங்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ස්වාමීන් වහන්සේ පැහැදිලි ලෙස මා සමග කතා කළා වගේ මම ඔබ සමග කතා எங்களுக்கு பகுத்தறிவு முக்கியம். අපිට විමසා දැන ගැනීම අවශ්‍යයි. பகுத்தறிவு மிக மிக முக்கியம். විමසා දැන ගැනීම ඉතා අත්‍යවශ්‍යයි. இந்த கடைசி நாட்கள் அது மிக முக்கியம். මේ අවසාන කාල සීමාව තුළ ඒක ඉතාමත් අත්‍යවශ්‍යයි. இயேசுவினுடைய இன்னொரு உதாரணத்தை காண்பிக்கிறேன். යේසුස් වහන්සේගේ තවත් උදාහරණයක් இந்த வசனத்தை தான் அநேகர் பாவிப்பார்கள். මේ වචනේ තමයි බොහෝ අය පාවිච්චි කරන්නේ. பிழையாக இதை பாவிப்பார்கள். මේක වැරදි ලෙස පාවිච්චි மத்தேயு කරනවා. 7வது அதிகாரத்திலே මතෙව් 7 වෙනි පරිච්ඡේදයේ முதலாம் வசனத்திலே பார்க்கிறோம், පළවෙනි වගන්තිය අපි மற்றவர்களை බලනවා. குற்றவாளிகளாய் தீர்க்காதிருங்கள், නුඹලා අනිත් අය විනිශ්චය කරන්න එපා. மற்றவர்களை குற்றவாளிகளாய் தீர்க்காதிருங்கள் என்று இயேசு சொல்லிக் අනිත් கொடுக்கிறார். අය වැරදි කරුවන් ලෙස විනිශ්චය කරන්න එපා කියලා කියනවා. கீழே ஒரு உதாரணத்தை ஃபேமஸான ஒரு உதாரணம் சொல்லுகிறார். පල්ලෙහා කියනවා ඒක ප්‍රසිද්ධ වූ උදාහරණයක්. 4ம் வசனத்தில் உன் கண்ணில் 4 වෙනි පදේ ஒரு உத்திரம் இருக்கையிலே, உன் கண்ணில் உத்திரம் இருக்கிறது, නුඹේ ඇසේ තිබෙනවා දැවයක්. அப்படி இருக்கும்போது மற்றவனுடைய கண்ணிலே ஒரு துரும்பை நீ பார்த்து அதை எடுத்து போடு என்று நீ சொல்லுகிறாய். එසේ තිබෙන විට අනිත් කෙනාගේ ඇසේ තිබෙනා වූ ඒ රොට්ට දැස බලලා ඔබ කියන ඒක අරන් දාන්න මට අවසර දෙන්න. அது நியாய தீர்ப்பு, ඒක විනිශ්චය அது කරනවා. தவறானது என்று இயேசு சொல்லுகிறார். ඒක වැරදි කියලා යේසුස් அது වහන්සේ කියනවා. நிச்சயமாக உண்மை. ඒක සැබෑවින් நாங்கள் ඇත්තයි. எங்களை ஆராய்ந்து பார்க்காமல் අපිව විමසා නොබලා மற்றவர்களை தப்பு என்று சொல்ல முடியாது. අනිත් අය වැරදි කියලා කියන්න බෑ. இன்றைக்கு நான் செய்தியை கொடுக்கும் போது අද මම පණිවිඩය දෙන இந்த විට செய்தி முதலாவது என்னை குத்தி இருக்க வேண்டும். මේ දේශනාව පළමුව අට එනලා තිබෙන්නට அதன் ඕනේ. பின்பதாக தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ඊට முடியும். පස්සේ තමයි මම ඔබ සමග බෙදා ගන්න ஆகவே පුළුවන්. இயேசு நியாயத்திற்க வேண்டாம் என்று சொல்லுகிறது உண்மை. යේසුස් වහන්සේ විනිශ්චය කරන්න එපා කියලා කියන එක ඇත්ත. ஆனாலும் 6ம் வசனத்தை பாருங்கள். 6 වෙනි පදේ බලන්න. பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதிருங்கள். සුද්ධ දේ බල්ලන්ට නොදෙල්ලා නුඹලාගේ මුතු ඌරන් ඉදිරියෙහි නොදමල්ලා. அதாவது இயேசு என்ன பன்றிகளையும் நாய்களை குறித்து ஒரு ஸ்டடி கொடுக்கிறார்? යේසුස් වහන්සේ මොනවාද මේ බල්ලා ගැනත් ඌර ගැනත් පණිවිඩය இல்ல, දෙන්නේ? නැහැ. நாய்களை போல பன்றிகளை போல இருக்கிறவர்களுக்கு முன்பதாக நீங்கள் விளைய பெற்றதை நீங்கள் போட வேண்டாம். බල්ලන් වගේ ඉන්නව අය ඉදිරියේ ඌරන් වගේ ඉන්නව අය ඉදිරියේ ඔබ මිලාදිකොතු වටිනා දේ දාන්න එපා. முத்துக்களுடைய விலை மதிப்பு பன்றிகளுக்கு விளங்காது. මුතුවල තිබෙනා වටිනාකම කොහොමද කියලා ඌරන්ට දාන්න. அதை நீங்கள் போட வேண்டாம். ඔබ ඒක දාන්න அது එපා. மிதித்து விடும் என்று ඒක சொல்லுகிறார். පාගල යනවා அது இந்த කියන්නේ. பன்றிகள் என்ற யாரை குறிப்பிடுகிறார்? ඌරන් කියලා කවුද නියම කරන්නේ? அதாவது வசனத்தை முக்கியப்படுத்தாத அருமை தெரியாதவர்களே அவர் சொல்லுகிறார். වචනය තුල වැදගත්කම දන්නේ නැති වටිනාකම දන්නේ නැති අය ගැන උන්වහන්සේ කියනවා. அப்பொழுது இந்த நாய்கள் இந்த பன்றிகள் என்று நாங்கள் எப்படி அடையாளம் காணுவோம்? එවිට මේ බල්ලන් මේ ඌරන් කියලා අපි කොහොමද ලකුණු දැනගන්නේ? சிலரை நாங்கள் அடையாளம் காண வேண்டும். සමහර අය අපි කවුද කියලා அவர்களை අඳුරගන්නේ. நியாயம் தீர்க்கவில்லை. ඒගොල්ලන්ව විනිශ්චය அவர்களை பார்த்து කරන්නේ. இவர்கள் எல்லாம் நாய்கள் என்று சொல்லுவதில்லை. ඒගොල්ලන් දැස බලලා මේගොල්ලන් බල්ලන් කියලා ஆனால் කියන්නේ නැහැ. இவர்களுக்கு நாங்கள் சொல்லி பிரயோஜனம் இல்லை. ඒ කියන්නේ අපි මේගොල්ලන්ට කියන ප්‍රයෝගයක් இதனுடைய නැහැ. முக்கியத்துவம் இவர்களுக்கு விளங்காது. මේක තිබෙන්නව වැදගත්කම මේගොල්ලන්ට තේරෙන්නේ அப்படி නැහැ. நாங்கள் பகுத்தறிந்து கொள்ள வேண்டும். එසේ අපි විමසා දැනගත යුතුයි. 15ம் வசனத்துக்கு போகும்போது 15 වෙනි වගන්තියට கள்ள යන්න. தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். බොරු අනාගත වතුරුවරුන්ගෙන් ප්‍රවේශ அவர்கள் කරනවා. ஆட்டுத் தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். ඔව්හු බැටළු වේශයෙන් නුඹලා ළඟට அவர்கள் එයි. ஆட்டுத் தோலை போட்டு அவர்கள் ஆடுகளைப் போல வருவார்கள். ඒගොල්ලන් බැටළු වේශයෙන් බැටළු හැම පෙරවගෙන அடையாளம் காணும்படிக்காக இயேசு சொல்லுகிறார். ලකුණු දැනගන්න පිණිස යේසුස් වහන්සේ நாங்கள் කියනවා. நியாயத்திற்க மாட்டோம், අපි විනිශ්චය කරන්න ஆனால் නැහැ. ஒன்று செய்ய வேண்டும். නමුත් එකක් அவர்களை කරන්න. அடையாளம் காண வேண்டும். ලකුණු දැනගත இவர்கள் යුතුයි. உண்மையான ஊழியர்கள் அல்ல, ඒගොල්ලන් සැබෑ වූ இவர்கள் உண்மையான සේවකයන් விசுவாசிகள் அல்ல. ඒගොල්ලන් සැබෑ වූ ඇදිරිවන්තයන් නෙවෙයි. அடுத்த வசனங்களை வாசித்தால் ඊළඟ වචනවල කියවුවා. அவர்களுடைய கனிகளினால் நல்ல மரம் ஒரு தன் கனிகளினால் அறியப்படும் என்று இயேசு சொல்லுகிறார். හොඳ ගහක් ඒක පරද වලින් දැනගන්න පුළුවන් කියලා அந்த කියනවා. கனி நல்லதா இருந்தால் அந்த மரம் நல்லது. ඒ ඵල හොඳ නම් ඒ ගහ හොඳයි. ஆகவே அவர்களுடைய கனிகளை நாம் பார்த்து நாங்கள் பகுத்தறிய வேண்டும். එම නිසා ඒගොල්ලන්ගේ ඵල දැස බලලා අපි විමසා දැනගත යුතුයි. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේට ස්තුති වේවා. ஆகவே நாங்கள் பகுத்தறிகிறவர்களாய் காணப்பட வேண்டும். එම නිසා අපි විමසා දැනගන්නවා ඔය ලෙස දකින්නට ඕනේ. இன்றைக்கு අද ஒரு போதகர் இல்லாவிட்டால் ஒரு மூப்பருடைய தொழில் அவருடைய ஊழியம் என்ன? එක දේව සේවකයෙකුගේ එක වැඩිමහල්ලෙකුගේ සේවය කුමක්ද? இன்றைக்கு நாங்கள் அநேகர் மூப்பர்களை அநேகர் சபைகளில் நியமித்து வருகிறோம். අද අපි බොහෝ ආකාරයෙන් සභාවල් වල නියම කරමින් යනවා වැඩිමහල්. அநேகருக்கு மூப்பர்கள் ஆகவும் விருப்பம், බොහෝ අයට වැඩිමහල්ලන් වෙන්න அநேகருக்கு பாஸ்டர்ஸ் ஆகவும் விருப்பம். බොහෝ අයට පාස්ටර්ස්ලා වෙන්න ஆனாலும் அவர்கள் என்ன, அவருடைய பிரதானமான ஊழியம் என்ன? නමුත් ඒගොල්ලන්ගේ ප්‍රධාන වූ සේවය කුමක්ද? சபையை அலங்கரிப்பது அல்ல, සභාව නම්
டெக்கரேஷன் பண்ணுவது அல்ல. ඩෙකරේෂන් කරන එක නෙමෙයි. பல ஊழியங்கள் உண்டு. බොහෝ සේවයක්. அதில் முக்கியமான ஒரு ஊழியம் මේකේ වැදගත් වූ சபைக்கு සේවය. ஒரு பாதுகாவலனாக இருக்க வேண்டும். සභාවට ආරක්ෂකයෙක් ලෙස සිටිය அவன் යුතුයි. சபையை பாதுகாக்க வேண்டும். ඔහු සභාව ආරක්ෂා කළ යුතුයි. தீத்துவினுடைய நிருபத்திலே, තීතස් පොතේ அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபம் සුල්දෝ පාවුල්තුමා තීතස්ට ලියවා වූ முதலாவது அதிகாரம் පළවෙනි පරිච්ඡේදයේ 9வது வசனத்திலே 9වෙනි වගන්තිය அந்த கண்காணிகள் இல்லாவிட்டால் மூப்பர்கள் அவர்களுடைய ஒரு தகமை, அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை பவுல் எழுதுகிறார். ඒගොල්ලන්ගේ වැඩිමහල්ලන්ගේ ඒ ආරක්ෂක නිලධාරීන්ගේ ඒගොල්ලන් කළ යුතු දේ මොකක්ද කියලා පාවුල්තුමා 9வது வசனம் 9වෙනි වගන්තිය ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் සාරවත් ගුරුකමින් අවවාද කරන්නට எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனுமாய் இருக்கும்படி විරුද්ධවාදීන් නිශ්ශබ්ද කරන්නට පුළුවන් වන පිණිස தான் போதிக்கப்பட்டதுக்கேற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றிக் கொள்ளுகிறவனுமாய் இருக்க வேண்டும். ඉගෙනීමට එකඟ වූ විශ්වාස වචනය තදින් අල්ලාගෙන සිටින්න ඕනේ. வேதத்தை நன்றாக அறிந்தவனாய் இருக்க வேண்டும். බයිබලය හොඳට දැනගත්තා වූ කෙනෙක් වෙන්නට ඕනේ. பிழையான உபதேசம் கொடுக்கிறவர்களை கண்டனம் பண்ண வேண்டும். වැරදි උපදේශ ඉගෙනීම දෙන්නා අය තරවටු කළ යුතුයි. எதிர்த்து பேசுகிறவர்களுக்கு இந்த வேதத்தை கையில் எடுத்து அவர்களுக்கு விளக்கி சொல்லிக் கொடுக்க வேண்டும். විරුද්ධව කතා කරන්නා අයට මේ බයිබලය අතට අරගෙන ඒගොල්ලන්ට වචන තුලින් කියලා දිය යුතුයි. இன்றைக்கு சாதாரணமான சின்ன சின்ன ஊழியங்களை செய்கிறவர்கள் மூப்பர்கள் அல்ல. අද සාමාන්‍ය කුඩා කුඩා සේවයන් කරන්නා අය වැඩි மூப்பர்கள் என்பது ஒரு விசேஷமான ஒரு இடம். වැඩිමහල්ලන් කියලා කියන ස්ථාන ஒரு විශේෂ போதகரை போல ඒක පාලකවරයෙක් அவர் சபையை பாதுகாத்துக் கொள்ள මේ வேண்டும். සභාව ආරක්ෂා කළ எல்லா යුතුයි. வசனங்களையும் எடுப்பதற்கு எனக்கு நேரம் போதாது. සියලුම වචන බෙදා ගන්න වෙලාව මදි. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே பார்க்கிறோம். ක්‍රියාපොතේ අපි බලනවා. பவுல் எபேசியருடைய மூப்பர்களை சந்திக்கிறார். පාවුල්තුමා ගිහිල්ලා එපේසිය වැඩිමහල්ලන් මුණ அவர்களை ගැහිලා. சந்தித்து சொல்லுகிறார், ඒගොල්ලන්ට මුණ ගැහිලා நான் කියනවා. போன பின்பதாக මම ගියයින් පස්සේදී சில ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும், සමහර ගෘහයන් ඔබ මතකයි. சிலர் வந்து உங்களை வஞ்சிக்க வருவார்கள். සමහර අය ඇවිල්ලා ඔබ රවටන්නේ. நீங்கள் அதிலே கவனமாக இருக்க வேண்டும். ඔබ ඒකෙන් ප්‍රවේශ ஆகவே மூப்பர்கள் என்று சொல்லும்போது වැඩිමහල්ලන් அவர்கள் பகுத்தறியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ඒගොල්ලෝ විමසා දැනගන්නා ඔය இன்றைக்கு மூப்பர்கள் பாஸ்டர்ஸோடு மட்டுமல்ல, අද වැඩිහිටියන් වැඩිමහල්ලන් පාස්ටර්ස් நான் விசுவாசிகளோடும் தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். අද මම ඇදිලිවන්තයන් සමගයි කතා කරන්නේ. விசுவாசிகளுக்கு இன்றைக்கு பகுத்தறிவு தேவை. ඇදිලිවන්තයන්ට අද විමසා දැනගැනීම இன்றைக்கு අවශ්‍යයි. எத்தனையோ செய்திகள் யூடியூப் வழியாகவும் பல விதத்திலே அநேக செய்திகள் பிரசங்கங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. අද බොහෝ දේශනාවල් බොහෝ ආකාරයේ පණිවිඩ YouTube මාර්ගයෙන් එක එක මාර්ගවලින් එනවා. இன்றைக்கு அநேக பாடல்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். අද බොහෝ අය ගීතිකා එළිදරව් කරමින් ඉන්නවා. நாங்கள் அநேக வழிகளிலே சொல்லுகிற ஒரு காரியம் தான், බොහෝ අවස්ථාවන්වල කියනවා ஐயோ ஊழியர்களை நியமித்திருக்க கூடாது, අයියෝ අපි සේවකයන් அதனால அவர் என்ன செய்தாலும் பரவாயில்லை. ඒ නිසා ඒගොල්ලෝ මොනවා කරත් කමක් அருமையான தேவ பிள்ளைகளே, යහපත් දේව දරුවෙක් நாங்கள் பகுத்தறிய வேண்டும், சோதித்து பார்க்க வேண்டும் என்று கர்த்தரை நமக்கு சொல்லி இருக்கிறார். අපි විමසා දැනගත යුතුයි අපි පරීක්ෂා කළ බැලිය යුතුයි කියලා ජුදාත්මයන් වහන්සේ කියනවා. எல்லாவற்றையும் அற்பமாய் எண்ணக்கூடாது. සියල්ලම සුළු කොට සිතා ஒரு பிரசங்கத்தை நாங்கள் கணக்கில்லாமல் பார்க்க கூடாது. එක දේශනාවක් අපි ගණන් ගන්න නැතුව බලන්න. ஆகிலும் அது தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்றதா இருக்கிறதா என்பதை பார்ப்பது முக்கியம். අපි ඒක දෙවියන්වහන්සේගේ වචනයට යුතුව තිබෙනවද කියලා අපි බැලිය அதற்கு යුතුයි. வேதத்தை படிப்பது மிக முக்கியம். ඒකට බයිබලය ඉගෙන ගැනීම වැදගත්. இல்லாவிட்டால் சபைகளில் நாங்கள் குழந்தைகளாகவே இருந்து விடுவோம். එසේ නැත්නම් අපි සභාවවල ලදරුවන් ලෙස இன்றைக்கு ඉන්නවා. சில நேரம் நான் நினைத்து ஆச்சரியப்படுகிறேன். අද සමහර විට මම සිතල විශ්මිත වෙනවා. அநேக ஊழியர்கள் බොහෝ සේවකයෝ வேதத்தில் இல்லாத நினைத்ததெல்லாம் சொல்லுகிறார்கள். முட்டாள்தனமாய் கண்மூடித்தனமாய் இந்த ஜனங்கள் ஆமென் என்று அதுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறதை பார்க்க நான் யோசிக்கிறேன். බයිබලේ නැති දේවල් ඒගොල්ලෝ මෝඩ ආකාරයට කියනවා මේගොල්ලෝ ආමෙන් කියලා කියනවා. මම මේ දේවල් බලලා විශ්මිත වෙනවා. இதை பார்க்கும்போது ஆச்சரியமா මේ இருக்கிறது. දේවල් බලන විට විශ්මිත இந்த அளவு இன்றைக்கு சபைகளில் இருக்கிற விசுவாசிகளுக்கு வேதத்தை குறித்த ஒரு அறிவு, தேவனை குறித்த ஒரு அறிவு இல்லாமல் இருக்கிறார்கள். මේ තරමට අද සභාවවල ඉන්නව ඇදහිලිවන්තයන්ට වචනය ගැන හෝ දෙවනාසය ගැන හෝ දැනුම නැතුව ඉන්නවා. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, ඒ නිසා තමයි தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறார்கள், අනාගත වතුරුවරුන් என்னுடைய ஜனங்கள் வேதத்தை அறியாததினால் சங்காரமாகிறார்கள். මාගේ ජනතාව වචනය නොදැනුවත්කම නිසා විනාශයට පත් இன்றைக்கு වෙනවා. ஜனங்கள் சபைகளிலே சங்காரம் அழிந்து போகிறார்கள். අද ජනතාව
අපගේ ජීවිතය අපි කා සමගද யாரோடு உறவு கொள்ளுகிறோம் කා සමගද සම්බන්ධ இது மிக முக்கியமானது. මේක වැදගත් வேதத்திலிருந்து வேகமாக ஒரு உதாரணத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். බයිබලයෙන් එක උදාහරණයක් කියලා අවසන් කරන්න කැමතියි. இதை குறித்து அதிகம் பேச விரும்பினாலும் நேரம் குறுகினபடி நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். මේ ගැන වැඩියෙන් කතා කරන්න කැමති වුණත් වෙලාව අඩු නිසා ඉක්මනින් කතා நான் කරනවා. மிகவும் நேசிக்கிற வேதத்தில் இருக்கிற ஒரு ராஜாவை குறித்து பேசுகிறேன். මම ගොඩක් ප්‍රේම කරන්නා බයිබලයේ ඉන්නා එක රජ කෙනෙක් ගැන කතා කරනවා. இரண்டாம் நாளாகமம் 17வது அதிகாரத்தில் இவரை குறித்து பார்க்கிறோம். දෙක ලේකම් 17 වෙනි පරිච්ඡේදයේ මෙයා ගැන තිබෙනවා. இவருடைய பெயர் யோசபாத். මෙයාගේ නම இந்த යெහෝසාපාත්. யோசபாத் ஒரு தேவனுக்கு பயந்த ஒரு மனிதன். මේ යெහෝසාපාත් දෙවනාසිර බය වුණා වූ මිනිසෙක්. இஸ்ரவேல் இப்பொழுது இரண்டாக பிரிந்திருக்கிறது. ඊශ්‍රායෙල් දැන් දෙකට වෙන් වෙලා තිබෙනවා. வடராஜ்யம் அது இஸ்ரவேல் என்றும் அது தென் ராஜ்யம் யூதா என்றும் அழைக்கப்படுகிறது. උතුරු රාජ්‍ය ඒක ඊශ්‍රායෙල් කියලා දකුණු රාජ්‍ය ඒක යූදා කියලා බෙදලා තියෙනවා. ஆகவே தென் ராஜ்யம் யூதா என்று அழைக்கப்படுகிறது. ඒක නිසා ඒක යූදා කියලා හැදවුණා. மறுபடியும் நான் சொல்லுகிறேன். මතක් කියන්න. வடராஜ்யம் இஸ்ரவேல் என்றும் උතුරු රාජ්‍ය ඊශ්‍රායෙල් කියලා தென் ராஜ்யம் யூதா என்றும் இஸ்ரவேல் பிரிந்திருக்கிறது. දකුණු රාජ්‍ය යූදා කියලා ඊශ්‍රායෙල් බෙදිලා. இவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலர்கள் தான். මේගොල්ලෝ සියලු දෙනාම ඊශ්‍රායෙල් වරුන්. ஆனால் சாலமோனுக்கு பின்பதாக இந்த ராஜ்யங்கள் இரண்டாக பிரிகிறது. නමුත් සාලමන්ට පස්සේදී මේ රාජ්‍ය දෙකට බෙදෙනවා. ஆகிலும் இவர்கள் சகோதரர்கள் தான். නමුත් මේගොල්ලෝ සහෝදරයෝ. இந்த யூதாவிலே මේ යුදාවල இருந்த ஒரு ராஜா தான் யோசபாத். සිරියාව එක රජ කෙනෙක් තමයි යெහෝසාපාත්. இருந்த சிறந்த ராஜாக்களில் ஒருவர். සිරියාව හොඳම රජවරුන්ගෙන් එක්කෙනෙක්. ஆனால் அதே நாட்களிலே නමුත් ඒ දවස්වල இஸ்ரவேலில் இருந்த ராஜாவுடைய பெயர் ஆகாப் ராஜா. ඊශ්‍රායෙල් වල සිටියා වූ රජතුමාගේ නම ආහාබ්. இதை நான் எல்லா வசனங்களுக்குள்ளே உங்களை நடத்த முடியாது, நேரமில்லை. මේ සියලු වචනම තුල ඔබ මඟ පෙන්වුම් කරන්න වෙලා. ஒன்று ராஜாக்கள் 16:33 நீங்கள் திருப்பி பார்க்க தேவையில்லை. ஒன்று ராஜாக்கள் 16:33 එක රාජාවලිය 14:33 அதிலே பார்த்தால் இஸ்ரவேலிலே இதுவரை இருந்த ராஜாக்கள் எல்லாரையும் விட ஒரு துஷ்டனான ஒரு ராஜா தான் இந்த ஆகாப் ராஜா. ඊශ්‍රායෙල් වල මේ වෙනකන් සිටියා වූ සියලුම රජවරුන්ගෙන් දුෂ්ටම වූ රජතුමා තමයි මේ ආහාබ් රජතුමා. ஒன்று ராஜாக்கள் 21:25 பார்க்கிறோம். එක රාජාවලිය 21:25 බලනවා. அவன் தன்னுடைய மனைவிக்கு தன்னை விற்று போட்டிருந்தான். எசபேல் என்ற பெண்ணுக்கு தன்னை விற்று போட்டிருந்தான். එයා තමන්ගේ භාර්යාවට එසෙබෙල් කියනවා තමන්ගේ භාර්යාවට විකුණන ලැබුවා. அந்த புறஜாதி ஸ்திரீ பாகால் தெய்வங்களை கொண்டு வந்தால் அவளுடைய வார்த்தைகளை கேட்டுதான் இவன் நடந்து கொண்டு ඒ வந்தான். අන්‍ය ජාතිකයෝ ස්ත්‍රියක් බාල් දේවතාවන්ගේ ස්ත්‍රියක්. ඇය කියන දේ අහලා ඒ ආකාරයෙන් තමයි ජීවත් වුනේ. அந்த இஸ்ரவேலை விக்கிரக ஆராதனைக்குள் நடத்தின ஒரு ராஜா என்று சொல்லலாம் அந்த ஆகாப் ராஜா. ඒ ඊශ්‍රායෙල් සේනග රූප නමස්කාරය තුල මඟ පෙන්වුම් කළා වූ රජ කෙනෙක් කියලා කියන්න පුළුවන් මේ ආහාබ් රජතුමා. அந்த நாட்களிலே ඒ දවස්වල தென் தேசத்திலே இருந்த ராஜா யோசபாத். ඒ උතුරු දේශයේ සිටියා වූ ඒ රජතුමා තමයි යெහෝසාපාත්. வேகமாய் அவனுடைய கேரக்டரை குறித்து கொஞ்சம் வேகமாய் சொல்லி காட்டி முடிக்கிறேன். ඉක්මනින් එයාගේ චරිතය ගැන ටිකක් කියලා පෙන්නන්න. 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே 17 වෙනි පරිච්ඡේදයේ 3 වෙනි වගන්තිය கர்த்தர் யோசபாத்தோடு கூட இருந்தார். ස්වාමීන් වහන්සේ යெහෝසාපාත් සමග அவன் සිටියා. பாகால்களை தேடாமல் இருந்தான். பாகால்களை ඔහු தேடவில்லை. බාල් දේවතාවන් සේවය කළේ නැහැ. கர்த்தர் அவனோடு இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ස්වාමීන් වහන්සේ ඔහු සමග සිටියා කියලා බයිබලයේ සඳහන් எத்தனை ஒரு சிறந்த காரியம். කොච්චර උතුම් දෙයක්ද? 4ஆம் வசனத்திலே பார்த்தால் 4 වෙනි වගන්තිය தன் බැලුවා. தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கைகளின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டார். ஆண்டவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டார். තමාගේ පියාගේ දෙවියන් වහන්සේට සේවය කරමින් ඊශ්‍රායෙල් වරුන්ගේ ක්‍රියාවල ප්‍රකාරයට නොව උන්වහන්සේගේ ආඥාවල ප්‍රකාරයට හැසිරුණේ. ස්වාමීන් වහන්සේගේ අනපනත්වලට අනුව යා හැසිරුණා. 5ஆம் வசனத்திலே பார்த்தால் 5 වෙනි වගන්තිය බැලුවා නම් ஆகையால் கர்த்தர் அவன் கையிலே ராஜ்யபாரத்தை திட்டப்படுத்தினார். அவனுடைய ராஜ்யம் ஸ்ட்ராங்காக இருந்தது. එබැවින් ස්වාමීන් වහන්සේගේ රාජ්‍ය ඔහු අතේ ස්ථිර කළසේක. எல்லாரும் காணிக்கைகளை கொண்டு வந்து தந்தார்கள். සියලු දෙනාම කටුරු ගෙනල්ලා දුන්නා. 6வது வசனத்திலே பார்த்தால் 6 වෙනි වචනේ බැලුවා. கர்த்தருடைய வழிகளிலே அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. ස්වාමීන් වහන්සේගේ මාර්ගය තුල ඔහුගේ හදවත උනන්දුනා. கர்த்தருடைய காரியங்களில் உற்சாகம் உள்ளவனாய் இருந்தார். ස්වාමීන් වහන්සේගේ දේවල් වල උනන්දුනා. 9ஆம் வசனத்திலே 9 වෙනි වගන්තිය அவன் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய புஸ்தகத்தை வைத்துக் கொண்டு அவன் ஜனங்களுக்கு போதித்தான். ඔහු යුදාහි උගන්වමින් ස්වාමීන් වහන්සේගේ විවස්ථාව කරගෙන ජනතාවට ඉගෙනුවා. அதாவது அவன் ஊழியர்களை எழுப்பி வேதத்தை போதித்துக் கொடுத்தான். ඔහු සේවකයන්ව නැගිටවල දේව වචනේ උගන්වලා දුන්නා. 10ஆம் வசனத்திலே பார்த்தால் 10 වෙනි වචනේ බැලුවා නම් கர்த்தர் அவனோடு இருந்தபடினால் ස්වාමීන් වහන්සේ ඔහු සමග සිටි மற்ற නිසා ராஜ்யங்கள் அவனோடு யுத்தம் பண்ண பயப்பட்டார்கள், யுத்தம் பண்ணாது இருந்தார்கள். අනිකුත් රාජ්‍යයන් ඔහු සමග යුද්ධ කරන්න බය වුණා, යුද්ධ නොකර සිටියා. 12ஆம்
வசனத்திலே பார்த்தால் 12 වෙනි වගන්තියේ இந்த யோசபாத் வர வர மிகவும் பெரியவனானார். මේ යෝසාපත් රජතුමා එන්න එන්න උතුම් වුණා. பாருங்கள், அவனை குறித்து இந்த ஒரு அதிகாரத்தில் எத்தனை வர்ணனை இருக்கிறது, எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. පරිච්ඡේදය තුල කොච්චර වර්ණනා කරලා තිබෙනවද? எப்படியா இருக்கையில் මේසේ තිබෙන විට அவனுக்கு பராக்கிரமசாலிகள் இருந்தார்கள், யுத்த வீரர்கள் இருந்தார்கள். ඔහුට යුද්ධ වීරයන් සිටියා. அவன் கர்த்தர் அவனை உயர்த்தி வைத்தார். ස්වාමීන් වහන්සේ ඔහු ඔසවල எப்படியாக තැබුවා. அவன் இருந்தான்? මෙයා මේලස් සිටියා. அவன் அத்தனை நல்ல ஒரு ராஜா. එච්චර හොඳ යහපත් உபவாசத்திலே ஜனங்களை நடத்தினான். නිරාහාරය තුල ජනතාව මඟ පෙන්වුවා. 18ஆம் அதிகாரம் முதல் வசனம். 18 වෙනි පරිච්ඡේදය இப்பொழுதுதான் பிரச்சனை. දැන් තමයි ප්‍රශ්නේ. யோசபாத் மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. යෝසාපාට බොහෝ වස්තු ගෞරවය තිබුණා. அவனுக்கு எல்லாம் இருந்தது. ඔහුට සියල්ල கர்த்தர் அவனோடு இருந்தார். ස්වාමීන් වහන්සේ ஐஸ்வர்யம் கனம் எல்லாம் இருந்தது. වස්තුව ගෞරවය සියල්ලම තිබුණා. ஆனால் அங்கே ஒரு வசனம் போடப்பட்டுள்ளது. නුඹේ ස්ථානයේ වචනය අදාළ තිබෙනවා. அவன் ஆகாபோடு சம்பந்தம் கலந்து ඔහු ආහාබ් සමග නෑකම් තබමින් அவன் அங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்றை ஆரம்பித்தான். ඒ මිත්‍රත්වයක් කොට නැගුවා. அவன் தேவ பயமுள்ள ஒரு மனிதனாய் இருந்தும், දේව බය ඇති මිනිසෙක්ව සිටියනු கர்த்தர் அவனோடு இருந்தும் ස්වාමීන් වහන්සේ அவனுக்குள்ளே பகுத்தறிவு இல்லாமல் போய்விட்டது. ඔහු තුල යම් විමසා දැනගැනීමක් නැතුව இந்த ගියා. இஸ்ரவேலுடைய ராஜா ஆகாப் ஒரு துஷ்டன் என்று அவன் பகுத்தறியாமல் போய்விட்டான். මේ ඊශ්‍රායෙල් ආහාබ් මෙයා දුෂ්ටයෙක් කියලා ඔහු විමසා බලන්න නැතුව ගියා. அந்த ராஜா இஸ்ரவேல் ராஜா சொல்லுகிறான், ඒ ඊශ්‍රායෙල් රජතුමා කියනවා நான் ஒரு யுத்தத்துக்கு போகிறேன், මම එක යුද්ධයකට நீ යනවා. வருவாயா? ඔබත් එනවද? மூன்றாம் வசனங்களை அதை வாசிக்கலாம். තුන්වෙනි වචනයක කියවන්න. இவன் சொல்லுகிறான், ඔහු நான் කියනවා வருகிறேன், මම එන්න. என்னுடைய ஜனம் உன்னுடைய ஜனம், මගේ ජනතාව මගේ உன்னுடைய ජනතාව. ஜனம் என்னுடைய ஜனம், ඔබේ ජනතාව මගේ நாங்கள் ජනතාව. ஆளுகளை மாற்றிக் கொள்வோம். අපි ඇඳුම් මාරු நான் කරමු. நீதான் நான். මම ඔබ තමයි මම. யாரோடு இவன் சம்பந்தம் கலக்குறான்? කා සමගද මෙයා නෑකම් සමාගම. இத்தனை தேவபயமுள்ள ஒரு மனுஷன் මේ තරම් දේව බය වූ මනුස්සයෙක්. இத்தனை மோசமான ஆகாபோடு சம்பந்தம் கலந்தபடினால் මේ තරම් ආකාරයෙන් නපුරු මිනිසෙක් වෙන්නව ආහාබ් සමග සම්බන්ධකමක් තිබුණ නිසා கர்த்தர் அவனை குறித்து வேதனைப்படுகிறார். ස්වාමීන් වහන්සේ ඔහු ගැන වේදනාවක්. அவன் என்ன யோசித்திருப்பான்? ඔහු මොනවද කල්පනා කරන්නේ? புறஜாதி அல்ல, මෙයා අන්‍ය ජාතිකයෙක් இவன் නෙවෙයි. என்னுடைய சகோதரன் தான். මෙයා මගේ සහෝදරයෙක්. இன்றைக்கும் சபைக்குள்ளே கூட අදත් සභාව තුල පවා எல்லாரோடும் நாங்கள் அதிகமான ஸ்நேகம் வைக்க முடியாது. සියලු දෙනා සමගම වැඩි ස්නේහයක් எங்கள் சபைக்குள்ள இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்கள் என்பதில்லை. එයිනම් සභාව තුල ඉන්නව සියලු දෙනාම ගැලවීම சபையில் இருக்கிறவர்கள் சகோதரர்களா இருக்கலாம், සභාවේ ඉන්නව සහෝදරයන් වෙන්න පුළුවන්. ஆனாலும் அவர்கள் பாவத்தில் வாழ்கிறவர்களா இருக்கலாம். ඒගොල්ලන් නුඹත් පාපය තුල ජීවත් වෙනවා. நான் சில நாட்களிலே நான் துக்கப்பட்டு வேதனைப்பட்டதுண்டு. සමහර දවස්වල මං දුක් වෙලා කනගාටුවටපත් சில වුණා. நல்ல சகோதரர்கள், සමහර හොඳ සහෝදරයෝ அருமையானவர்கள், හොඳම தேவனுக்காக வாழ வேண்டும் என்று நினைத்தவர்கள், දෙවියන් වහන්සේ උදෙසා ජීවත් වෙන්න ඕනි කියලා සිතුවා අය. இந்த பிழையான சகோதரர்களோடு புறம் கூறுகிறவர்கள், தேவையில்லாத கதைகள் பேசுகிறவர்கள், சாட்சி இல்லாதவர்கள், தேவனை குறித்து அந்த பாவத்தை குறித்து பேசுகிறவர்கள், பிரிவினை உண்டு பண்ண இவர்களோடு சம்பந்தம் கலந்து මේ කේලම් කියන්නා ඕපදූප කතා කරන්නා අනවශ්‍ය දේවල් කතා කරන්නා සභාවේ සේවය කරන්න යුතු අය මේ වගේ ආකාරයේ දේවල් සමග කතා කරන්නා අය සමග මේගොල්ලන් සම්බන්ධකම් තිබුණ නිසා இறுதியிலே අවසානයේදී அருமையான நல்ல மனிதர்கள் விழுந்ததை என் கண்களால் கண்டேன். යහපත් හොඳ මිනිස්සු වැටි යන්නේක මගේ ඇස්වලින්. இந்த யோசபாத் நல்லவன் தான். මේ යෝසාපාට හොඳ කෙනෙක් அவன் තමයි. யோசித்தான், ඔව් කල්පනා இவர்கள் කළා. இஸ்ரவேலர்கள், මේගොල්ලන් ඊශ්‍රායෙල් இவர்கள் தேவனுடைய மனுஷர்கள், මේගොල්ලන් දෙවනාන්සේගේ මිනිස්සු. ஒரு பகுத்தறிவும் இல்லாமல் කිසිම විමසා බැලීමක් அவனோடு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வைத்துக் கொண்டார்கள். ඔහු සමග මිත්‍රත්වයක් தங்கள் பிள்ளைகளை அவருடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள். තමන්ගේ දරුවන් ඒගොල්ලන්ගේ දරුවන්ට විවාහ කරලා දුන්නා. அருமையான தேவ பிள்ளையே, යහපත් දේව දරුවෙනි. உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்களை பகுத்தறிந்து கொள்ளுங்கள். ඔබ අවට ඉන්නවා ඔබ විමසා දැනගන්න. எல்லாரையும் நியந்தித்து அவன் கெட்டவன் என்று சொல்லவில்லை. සියලු දෙනා මිනිස්සු කරලා ඒගොල්ලන් නරකයි කියලා කියනවා. ஆனாலும் இவனோடு நான் பேசும்போது இவனுடைய பேச்சு அவ்வளவு நல்லதில்லை. නමුත් මොහු සමග කතා කරන විට මොහුගේ කතාවේ තරම් හොඳ නැහැ. இவனோடு பேசும்போது என்னுடைய ஜெப வாழ்க்கை குறைகிறது. මෙයා සමග කතා කරන විට මගේ යාඥා ජීවිතය අඩු වෙනවා. இவனோடு பேசும்போது சபைக்குள்ள எனக்குள்ள பிரிவினை உண்டாகிறது. මෙයා සමග කතා කරන විට සභාව තුල මා තුල බෙදුම්වාදියක් ඇති இவர் වෙනවා. சமாதானத்தை அல்ல பிரிவினை உண்டு பண்ணுகிறார். මෙයා සමාදානය නෙමෙයි බෙදුම්වාදිකම ඇති இப்படி වෙනවා. பகுத்தறிவது முக்கியம். මෙවැනි ආකාරයේ විමසා දැන ගැනීම වැදගත්. இவன் சம்பந்தம் கலந்து මෙයා සම්බන්ධ වෙලා தன்னுடைய பிள்ளைகளை அவருடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறார். තමන්ගේ දරුවන් එයාගේ දරුවන්ට විවාහ කරලා யுத்தத்துக்கு போகிறார். යුද්ධයට යනවා. இடையிலே மிகாயா தீர்க்கதரிசி குறித்து இருந்தாலும் பேசுவதற்கு எனக்கு இன்றைக்கு நேரம் போதாது. අතරමැද මිකාය අනාගත වක්තෘ ගැන තිබුණා වුණත් හරි කතා කරන්නට நான் අවස්ථාවක් இன்னும் ஒரு நாள் அவரை குறித்து பேசுகிறேன். තවත් දවසක ඔහු ගැන කතා කරනවා. ஆகிய முடிவில் என்ன நடக்கிறது? නමුත් අවසානයේදී මොනවද
பகுதியிலே බලනවා 18 වෙනි පරිච්ඡේදයේ 31 වෙනි වගන්තියේ අවසාන அந்த කොටස. யுத்தத்திலே யோசபாத் மரிக்க போகும் தருவாய்க்கு வந்து விட்டார். ඒ යුද්ධයේදී යෙහෝෂාපාත් මරණසන්නට ආවා. ஆகிலும் அவன் கூச்சல் இடுகிறான். ඌ මොරගසනවා. கர்த்தர் அவனை காப்பாற்றுகிறார். ස්වාමීන් වහන්සේ ඌ ආරක්ෂා கர்த்தர் කරනවා. காப்பாற்றுகிறார். ස්වාමීන් වහන්සේ ආරක්ෂා பின்பதாக 19ஆம் அதிகாரம் 19 වෙනි වගන්තියේ 2ஆம் வசனத்திலே දෙවනි වචනේ கர்த்தர் ஒரு ஊழியக்காரனை அனுப்புகிறார். දෙවියන් වහන්සේක සේවකයෙක්. அந்த ஊழியக்காரன் போய் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ඒ සේවකයා ගිහිලා මොනවද කියලා දන්නවද කියන්නේ? துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீ சிநேகிக்கலாமா? இது நிமித்தம் கர்த்தருடைய கடும் கோபம் உன்மேல் வர இருந்தது என்று சொல்லுகிறார். දුෂ්ටයාට උපකාර කිරීමත් ස්වාමීන් වහන්සේට වෛර වෙන්නන්ට ප්‍රේම කිරීමත් නුඹට යුතුයද? මේ කාරණය නිසා නුඹ කෙරෙහි ස්වාමීන් වහන්සේගේ උදහස පැමිණ තිබේ. உன்னுடைய friends யார்? ඔබගේ යාළුවන් කවුද? சிலர் அவர்கள் விசுவாசிகளாக இருக்கலாம், සමහර විට ඒගොල්ලෝ සභාවට கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், කිතුරුවන් වෙන්නට கிறிஸ்தவ පුළුවන්. ஊழியர்களாகவும் இருக்கலாம். කිතුරු සේවකයන් වෙන්නට ஆனால் පුළුවන්. அவர்களோடு பழகும் போது නමුත් ඔවුන් සමග ඇසුරු அவருடைய කරනකොට வாழ்க்கை, அவருடைய கனிகளை நாம் பார்ப்பது முக்கியம். ඒගොල්ලන්ගේ ජීවිතය ඒගොල්ලන්ගේ පර බැලීම අපි இல்லாவிட்டால் என்ன நடக்கும்? එසේ නැත්නම් நாங்களும் சேர்ந்து அவர்களோடு போய் அணிந்து விடுவோம். අපිත් ඒගොල්ලන් සමග එකතු වෙලා ගිහලා විනාශ பிள்ளையான உறவுகளினால் தேவனுடைய அந்த கோபம் எங்கள் மீது வர வாய்ப்பு உண்டு. වැරදි සම්බන්ධතාවයන් නිසා දෙවියන් වහන්සේගේ කෝපය අප මතට එන්නට අවස්ථාවක් තිබෙනවා. இத்தனை நல்ல ஒரு தேவ மனுஷன் யோசபாத் මෙච්චර යහපත් වූ දේව මනුෂ්‍යයෙක් යෙහෝෂාපාත් பிள்ளையான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பினால் தேவனுடைய கோபத்தை தன் மீது வருவித்துக் கொண்டார். වැරදි මිත්‍රත්වයක් නිසා දෙවියන් වහන්සේගේ කෝපය ඔහු මතට පවතිනවා. அருமையான தேவனுடைய பிள்ளையே, යහපත් දෙවියන් වහන්සේගේ நீங்கள் දරුවෝ யாரோட அதிகமாய் பழகுகிறீர்கள்? ඔබ කා සමගද වැඩියෙන් ඇසුරු කරන්නේ? யாரோட அதிக நேரம் போனிலே பேசுகிறீர்கள்? කා සමගද ඔබ වැඩි වෙලාවක් ෆෝන් එකකින් யாரோட அதிக நேரம் நீங்கள் உரையாடுகிறீர்கள்? කා සමගද ඔබ වැඩි වෙලාවක් සම්බන්ධ உங்களுடைய වෙන්නේ? கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஃப்ரெண்ட்ஷிப் யாரோட அதிகமா இருக்கிறது? ඔබගේ මිත්‍රත්වය කා සමගද වැඩියෙන් அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ඒගොල්ලන් කොයි වගේ ආකාරයයි? அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறவர்கள்? ඒගොල්ලන් කොයි වගේ ආකාරයයි ජීවත් වෙන්නව අයද? பாவத்திலும் அக்கிரமத்திலும் புறங்கூறுதலில் வாழ்கிறவர்களோடு சேர்ந்தால் அது எங்களுக்குள்ள வந்துவிடும். පාපේ අපරාධයේ අඩු කියන්නව අය මැද ජීවත් වෙනව ඒ දේවල් තුලින් ඒගොල්ලන්ගේ ජීවිතය අප තුළට එනවා. இன்றைக்கு சமுதாயம் என்ன சொல்லுகிறது? අද සමාජය මොනවද කියන්නේ? ஜனங்கள் கிட்ட போக வேண்டாம், ජනතාව ළඟට යන්න சற்று එපා. தூரமாயிருங்கள். ටිකක් දුරින් ඉන්න. ஏன்? ඇයි? அவர்களுக்கு வைரஸ் இருந்தால் உங்களுக்கு வந்துவிடும். ඒගොල්ලන්ට වෛරස් තිබුණොත් ඔබට අපේ. அருமையான தேவ பிள்ளைகளே, යහපත් දේව දරුවනි. சிலரோடு கொஞ்சம் தூரமா இருப்பது தான் நல்லது. සමහර අය සමග ටිකක් දුරින් ඉන්න එක சிலருக்கு තමයි. ஆவிக்குரிய வைரஸ் இருக்கிறது, සමහර අයට ආත්මික වෛරස් சிலருக்குள்ள விபச்சாரம் உண்டு, සමහර අය තුල වෛශ්‍යත්වය சிலருக்குள்ள விபச்சாரம் உண்டு. සමහර අය තුල அவர்கள் விசுவாசிகள் தான், ඒගොල්ලන්ගේ දිවිවත් அவர்கள் சர்ச்சுக்கு வருகிறவர்கள் தான், සභාවට එන්නව அவர்கள் ஊழியம் செய்கிறவர்கள் தான். ඒගොල්ලන් සේවය කරන්නව ஆனாலும் அவர்களுக்குள்ள பின்மாற்றம் உண்டு, තවත් තුල පසුබට වීම குறை சொல்லுதல் உண்டு. අඩුපාඩු කතා அவர்கள் வேதத்தை குறித்து பேச மாட்டார்கள். ඒගොල්ලන් බයිබලය ගැන කතා பணத்தை குறித்து பேசுவார்கள், මුදල් ගැන உலகத்தை குறித்து பேசுவார்கள். ලෝකය ගැන කතා அவர்களுடைய කරනවා ஆடைகளை பார்த்தால், ඒගොල්ලන්ගේ ඇඳුම් දෙස அவர்கள் உடுக்கிற விதத்தை பார்த்தால், අදින්නව அவர்கள் நடந்து கொள்கிற விதத்தை பார்த்தால், ඇසිරෙන්නව ක්‍රමය அவர்களுக்கும் தேவனுக்கும் எந்த உறவுமே இல்லை. ඒගොල්ලන්ට දෙවියන් වහන්සේට කිසිම සම්බන්ධයක් அவர்களோடு சேர்ந்து நாங்கள் உறவு கொண்டாட ஆரம்பித்தால், ඒගොල්ලන් සමග අපිත් එකතු වෙන්න පටන් ගත්තා கண்மூடித்தனமாக போனால், අන්ධ ආකාරයට ගියා இல்ல சகோதரனே, නැහැ සහෝදරයා ஒரு விசுவாசி தானே, එයා ඇතිරිමත් அதனாலதான் நம்பி ඒ නිසා තමයි විශ්වාසය நான் என்னுடைய ஆடை உனக்கு தருகிறேன், මගේ ඇඳුම මම ඔයාලට දෙන්නම් என்னுடைய ஆடை எனக்கு தா, ඔයගේ ඇඳුම මට என்னுடைய දෙන්න வாழ்க்கை உனக்கு தருகிறேன், මගේ බයික් එක ඔබට உன்னுடைய දෙන්න வாழ்க்கை எனக்கு தா, ඔබගේ බයික් එක நான் මට உனக்கு දෙන්න கடன் தருகிறேன். මම ඔබට ණය දෙන්නම් இறுதியிலே අවසානයේ சிக்குண்டவர்கள் பலருண்டு, ගැට ගැහෙන්නව අය ප්‍රශ්නයට එන්නව අය ප්‍රශ්නයට එන්නව අය බොහෝ අය பலருண்டு. බොහෝ අය ඉන්නවා இன்றைக்கு பகுத்தறிந்து கொள்ளுங்கள். අද විමසා சபைக்கு දැනගන්න மிக முக்கியமான ஒரு கிருபை தான் பகுத்தறிவு. සභාවට වැදගත් වූ කරුණාව තමයි විමසා දැන ගැනීම. அதாவது யாரை நாங்கள் நேர்த்திருப்ப இவன் கெட்டவன் நரகம் போவான் என்று சொல்லுவதல்ல. ඒ කියන්නේ අපි මෙයා නරක පුද්ගලයෙක් මෙයා නිරයට යනවා කියලා කියන එක. ஆனால் அந்த ஆரம்பத்தில் சொன்னது போல පටන් ගන්නදී කිව්වා විදියට. ஜெயமை பார்த்து ඒ ජෑම් එක දෙස බලලා. இது நல்லாதான் இருக்கிறது, මේක හොඳට තමයි තිබෙන්නේ. ஆனாலும் இதை விட இது சாப்பிட்டால் எனக்கு நல்லது. නමුත් මේකට වැඩිය මේක කෑවොත් கொஞ்சம் හොඳයි. பகுத்தறிந்து கொள்வது முக்கியம். විමසා දැන ගැනීම වැදගත්. இல்லாவிட்டால் நாங்கள் விழுந்து போக வாய்ப்பு உண்டு. එසේ නැත්නම් අපි වැටී இன்றைக்கு යන්නට பல செய்திகளை கேட்கிறீர்கள், අද බොහෝ පණිවිඩ பல සමග பாடல்களை பாடி பார்க்கிறீர்கள். ගීතිකා ගායනා කරනවා. இன்றைக்கு அநேக பாடல்கள் வந்து விட்டது. අද බොහෝ ගීත ஆனால் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, නමුත් ඔවුන්ගේ அவருடைய ජීවිතය உபதேசங்களை பார்க்கும்போது ඒගොල්ලන්ගේ ඉගෙනීම් දෙස வேதனையாக இருக்கிறது. වේදනාවට எனக்கு ஒருவரை தெரியும், මට
அவருடைய வாழ்க்கை விபச்சாரத்தில் இருக்கிறது. එයාගේ ජීවිතේ වෛශාඛමේ சமீப நாட்களிலே சீடி ஒன்று வெளியிட்டிருக்கிறார்கள். මේ ආසන්න කාලයේ CD එකක් එළි දක්වලා තිබෙනවා. ஒரு பெரிய ஒரு காரியமாய் செய்திருக்கிறார்கள். ලොකු දෙයක් හිටිට කරලා நான் அதை பார்த்து நான் யோசித்தேன். මම ඒක දැස බලලා இதை எத்தனை பேர் இந்த பாடலை எடுத்து சபைகளிலே பாடுவார்கள்? කී දෙනෙක් මේ ගීතිකාව අරගෙන සභාවවල ஆனால் இந்த மனுஷர்கள் விபச்சாரத்தில் வாழுகிறார்களே. නමුත් මේ මිනිස්සයා වෛශාඛමේ ජීවත් எனக்கு தெரியும். මට දන්නවා. அவர் விபச்சாரத்தில் வாழ்கிறது எனக்கு தெரியும். එයා වෛශාඛමේ ජීවත් වෙන එක මට ஆனால் දන්නවා. எத்தனை ஊழியர்கள் அவர்கள் எடுத்து பாதிக்கிறார்கள். කොච්චරද සේවකයන් ඒගොල්ලන් අර පාවිච්චි இவர்கள் சில மேடைகளில் இருந்து worship நடத்துகிறார்கள். ඒගොල්ලන් සමහර ස්ටේජ් වල ඉඳලා වර්ෂිප් அந்த மேடைகளிலே போய் என்னால் அமர்ந்து முன்னிருக்க முடியாது. ඒ වෙලාවෙදි ගිහිල්ලා මට එතන ඉන්න බෑ. ஏனென்றால் கர்த்தருடைய பார்வையில் இந்த பாடல் அருவருப்பாய் இருக்கிறது. එයි නම් මේ ගීතිකාවල් ස්වාමීන් වහන්සේගේ බැලීම තුල පිළිගොල්ව තිබෙනවා. பேதுருடைய புத்தகத்திலே பேதுரு சொல்லுகிறார், පේත්‍රුස් පොතේ පේත්‍රුස් තුමා அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல උන්වහන්සේ ශුද්ධව நீங்கள் සිටිනවා. உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். නුඹත් නුඹගේ සියලු හැසිරීමේදී ශුද්ධව பரிசுத்தம் සිටිනවා. இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. ශුද්ධකම නැතුව කිසිවෙකුට දෙවියන් වහන්සේව නමස්කාර කරන්න බෑ. அருமையான சகோதரனே சகோதரியே, යහපත් සහෝදරයා සහෝදරිය நீங்கள் பரிசுத்தமாய் தொடர்ந்து வாழ வேண்டும் என்றால் ඔබ ශුද්ධව දිගටම ජීවත් වෙන්නට ඕන නම් பகுத்தறிவை பெற்றுக் கொள்ளுங்கள். විමසා දැනගන්න ஆண்டவரை கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். දෙවියන් වහන්සේගෙන් ඉල්ලලා ஆண்டவரே ලබන්න. பகுத்தறி எனக்கு உதவி செய்யும். ස්වාමිනේ මට විමසා දැනගන්න. பகுத்தறி எனக்கு உதவி செய்யும். විමසා දැනගන්න. இந்த பகுத்தறிவு மிக 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 முக்கியமான ஒரு காரியம். එයි නම් විමසා දැනගැනීම ගොඩාක් වැදගත් වූ දෙයක්. நாங்கள் பகுத்தறியாவிட்டால் අපි විමසා දැනගත්තේ නැත්නම් நாங்கள் விழுந்து போய் விடுவோம். අපි වැටලා යනවා. நான் இன்னும் ஒரு வசனத்தை காட்டி முடிக்கிறேன். තව එක වචනයක් පෙන්නලා யோவான் 2 அதிகாரம் යෝහන් දෙවනි පරිච්ඡේදයේ 23 வசனத்திலே 23 වෙනි වගන්තියේ இயேசு அற்புதம் செய்தபோது அநேகர் விசுவாசித்தார்கள். යේසු හාස්කම් කරන අවස්ථාවේදී බොහෝ අය විශ්වාස வீடுகளில் කළා. வாசித்து பாருங்கள். නිවසල කියවලා බලන්න. 24 அதிகாரம் 24 වෙනි පදය. அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. නමුත් යේසුස් වහන්සේ සියල්ලන් දන්නා බැවින්ද මිනිසයා තුල තිබෙන්නේ කුමක්දයි දන්නා නිසා මිනිසයා ගැන යමෙකුගේ සාක්ෂියෙන් උන්වහන්සේට ඕනෑකමක් නැති බැවින්ද තමුන්ම ඔවුන්ට බාර නොවුනි. ஆண்டவர் என்ன செய்தார்? இயேசு දෙවියන් වහන්සේ அநேகர் அவரை விசுவாசித்து அவரை பின்பற்றினார்கள். බොහෝ අය උන්වහන්සේ විශ්වාස කරලා අදහලා උන්වහන්සේ අනුගමනය කළා. ஆனால் அவருடைய உள்ளத்தில் இருந்ததை இயேசு அறிந்தபடியினால் නමුත් ඔවුන්ගේ හදවතේ තිබුණා වූ දේවල් යේසුස් වහන්සේ දැන සිටියා. அவர்களை நம்பி இணங்கவில்லை. ඒගොල්ලන්ව විශ්වාස කරලා ඒගොල්ලන් සමග එකතු වුණේ. ஹalleluya. அது யோசபாத் அந்த இடத்திலே தவறி போனார். ඒ ස්ථානයේ යෝසාපාත් වැරදි இந்த ගියා. நாளிலே நாங்கள் ஜெபிப்போமா? අද දවසේ අපි යාඥා කරමු. பெரோயா பட்டணத்தாரை போல මෙරියේ නුවර වගේ நாங்கள் குணசாலிகளாய் மாறுவோம். අපි උතුම් අය ලෙස யார் பிரசங்கம் பண்ணினாலும் வேதத்தோடு அதை ஒத்து பார்ப்போம். කවුරු දේශනා කරත් බයිබලයේ සමග සංසන්දනය කළ බලමු. வாழ்க்கைகளை ஆராய்ந்து பார்ப்போம். ජීවිතේ විමසා நாங்கள் බලමු. யாரோடு பழகுகிறோம், எங்கள் பிள்ளைகள் யாரோடு பழகுகிறார்கள் ஆராய்ந்து பார்ப்போம். අපි කා සමගද ඇසුරු කරන්නේ, අපගේ දරුවන් කා සමගද ඇසුරු කරන්නේ කියලා අපි විමසා බලමු. கண்களை மூடி நாம் ஜெபம் දෙනෙත් செய்வோம். වසා අපි යාඥා කරමු. மகா பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, අතිශුද්ධ වූ මහා ශුද්ධ වූ දෙවියන් වහන්සේ, இந்த நாட்களிலே மிக முக்கியமாய் தேவைப்படுகிற இந்த பகுத்தறிவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ගොඩක් වැදගත් වෙන්නා වූ මේ විමසා දැනගැනීම උදෙසා අපි යාඥා உம்முடைய කරනවා. பிள்ளைகளுக்கு அந்த பகுத்தறிவின் ஆவியை நீ தருவீராக. ඔබ වහන්සේගේ දරුවන්ට විමසා දැනගැනීමේ ආත්මය දුන මැනව. ஒருவரும் வஞ்சிக்கப்படாதபடிக்கு அந்த பகுத்தறிவின் ஆவியை தருவீராக. කිසිම කෙනෙක් නොමග නොයන පිණිස ඒ විමසා දැනගැනීමේ ආත්මය දුන ஆண்டவரே, මැනව. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகும்படி உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. නපුරුයි කියලා දැනෙන්නා වූ සියලු දේවල් වලින් මහක් වෙලා යන්නට ඔබ වහන්සේගේ දරුවන්ට උදව් කළ මැනව. உம்முடைய பிள்ளைகள் குழந்தைகளாய் இருப்பதை விட்டு முதிர்ச்சியை நோக்கி கடந்து செல்வார்களாக. ඔබ වහන්සේගේ දරුවන් ලදරුවන් ලෙස ඉන්න එක අතහැරලා වැඩිහිටි භාවයට යන පිණිස උදව් කළ මැනව. முதிர்ச்சியுள்ள ஒரு விசுவாச கூட்டத்தை இலங்கை தேசத்திலே தேவரீர் நீர் எழுப்பும்படிக்காக ஜெபிக்கிறேன். වැඩිහිටි භාවයට පත් වුණා වූ එක කණ්ඩායමක් ලංකා දේශය තුළ ඔබ වහන්සේ උපුදවන පිණිස இந்த வேதத்தை படிக்கிற தேவ பிள்ளைகள் இந்த நாட்டிலே எழுப்பும் ஆண்டவரே. මේ බයිබලයේ ඉගෙන ගන්නා වූ දේව දරුවන් මේ දවස්වල ඔබ වහන්සේ උපුදවන පිණිස பகுத்தறிவுள்ளவர்களை எழுப்பும் ஆண்டவரே. විමසීමේ ආත්මය තිබෙන්නා වූ අය නැගිටවන පිණිස යාඥා ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். එකිනෙකන ආශිර්වාද இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. යේසුස් වහන්සේගේ නාමයෙන් යාඥා කරනවා යහපත් පියාණන්. ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ස්වාමීන් වහන්සේ ඔබ සියලු දෙනාටම ආශිර්වාද கர்த்தருடைய කරසේවා. கிருபை அவருடைய வழிநடத்தல் இன்றும் என்றும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ස්වාමීන් වහන්සේගේ කරුණාව උන්වහන්සේගේ මඟ පෙන්වීම අදත් එකත් ඔබ සියලු දෙනා සමග වේවා.